இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறீங்க. பிரண்டை தொக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு ரெடி பண்ணி கொடுத்தோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஃப்ரெஷ் பேட்சாக நம்ம வந்து ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு தான் பண்ணுறோம். ஏன்னா இதில் எந்தவித நம்ம ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே போடாதனால ஃப்ரீ பேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலுக்கான ஜாமான் தான் பார்க்குறீங்க. ஹேர் ஆயில் காய்ச்சிருவோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பேட்சாக இப்போ காய்ச்சிட்ருக்கோம். ஸோ இந்த 2 ஒர்க்குமே சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நம்மளோட பார்சல்லாம் பேக்கிங் பண்ணி கொரியருக்கு அனுப்புறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. ஹெவி ஒர்க்கு தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஹெர்பல்லாம் வந்து போய் வயக்காட்டில் பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் போய் பறிச்சிட்டு வந்து ஒரு 1 or 2 hourக்குள்ளே நாங்கள் எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவோம். நாள் பறிச்சிட்டு வந்த ஹெர்பல்லாம் கிடையாது. உடனே பறிச்சிட்டு வந்த ஒரு 1 or 2 hourக்குள்ளே நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆயிரும். ஸோ அதோட ட்ரையாக கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளையும் போட்டு அவ்வளோ சூப்பராக காய்ச்சி கொடுக்குறோம். ஹேர் க்ரோத்துக்கு குறையவே இருக்காது. இது முடிச்சுட்டு பார்சல்லாம் கொரியர் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொரியர் ஆஃபீஸ் கிளம்பும்போது உங்களுக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா